உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வங்கதேசத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக அமெரிக்காவுடைய கொத்தடிமையா இருக்கக்கூடிய அந்த யூனஸ் அப்படிங்கிற நபர் அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய லட்சணம், அதுக்கப்புறம் இந்தியாவை தொடர்ச்சியாக சீண்டக்கூடிய விதம், இது எல்லாமே வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் போர் வருமா அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. எவ்வளவு பெரிய சேதம், ரெண்டு பக்கத்திலையும் எவ்வளவு உயிரிழப்புகள், நம்மளுடைய ராணுவத்திற்கு எத்தகைய ஒரு பாதிப்பு, நம்முடைய ராணுவ வீரர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், இந்த அத்தனை கொடூரங்களுக்கும் சாட்சியாக காரணமாக இருந்தது CIA என்கிற இந்த உளவு அமைப்பு தான். பிரதான எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் எமினன்ட் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாப் யூசிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பஞ்சிங் பேக்ஸ். உங்களுடைய அரசியலுக்காக அரசமைப்பு ஒரு ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தயவு செய்து அழுத்தாதீங்க, தயவு செய்து அதை உங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தாதீங்க. மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் அப்படிங்கிறது நிலைத்திருக்கும். எப்போ அந்த மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கை குலைகிறதோ அந்த நாடும் குலைந்துவிடும். அதற்கு ரொம்ப தெளிவான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வங்கதேசமா இருக்கலாம், ஸ்ரீலங்கா இருக்கலாம், நேபாளா இருக்கலாம். எல்லாத்துலயுமே இந்த ஜென்ஸி அப்படிங்கிற பேர்ல திடீர்னு ராத்திரியா விழுந்தடிச்சு உருவாகக்கூடிய இந்த புரட்சியாளர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க மயிலக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள் சரியில்லை, ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை, நம்மளால தேர்ந்தெடுக்கவே முடியல அப்படிங்கிற அந்த மனநிலை தான். அந்த மனநிலையை இந்தியர்களுக்கு ஏற்படுத்தாதீர்கள். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு காணொளி இது. அதற்கு காரணம், இந்தியா வரும் காலங்களில் சந்திக்க போற மிக முக்கியமான ஒரு நெருக்கடி. நம்ம இப்போ எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும், வரப்போற நாட்கள் நமக்கு எத்தகைய ஒரு சவாலாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த காணொளி. இதுல நம்ம எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னா, வங்கதேசத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக அமெரிக்காவுடைய கொத்தடிமையா இருக்கக்கூடிய அந்த யூனஸ் அப்படிங்கிற நபர் அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய லட்சணம், அதுக்கப்புறம் இந்தியாவை தொடர்ச்சியாக சீண்டக்கூடிய விதம், இது எல்லாமே வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் போர் வருமா அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா இது எப்படி ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பின்னணிலிருந்து பார்க்கும்போது, யூனஸ் யாருடைய ஒரு ஏஜென்ட்? அமெரிக்காவுடைய ஏஜென்ட். அப்போ வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் போர் வர வேண்டும் அப்படின்ட்டு அமெரிக்கா நினைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கான விடை தான் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். CIA அப்படிங்கிற அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு. அமெரிக்கா ஆட்சி அதிகாரத்தில் இருக்க யார் இருந்தாலும் அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் எந்த நாட்டில் என்ன மாற்றத்தை அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத சக்சஸ்ஃபுல்லாக செயல்படுத்தக்கூடியது தான் இந்த CIA அப்படிங்கிற இந்த உளவு அமைப்பு. தங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போய் அதை செய்யக்கூடிய ஒரு உளவு அமைப்பு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வெளியே இருக்கு. 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர் மூண்டது. அந்த போர்ல இந்தியா தோற்றது. இந்த போர் ஏன் நடந்தது, இந்த போர்ல இந்தியா எப்படி தோற்றது, இப்போ இந்த போரை இன்ஸ்டிகேட் பண்ணதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி நம்மளுடைய ரைட்டர்ஸே, நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் நிறைய விதமா இதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனலிசிஸ்லாம் வராத ஒரு விஷயம் இப்போ CIA உடைய ஒரு ரகசிய ஆவணத்துல இருந்து கிடைச்சிருக்கு. இந்த ரகசிய ஆவணம் அப்படிங்கிறது CIA ரெக்கார்ட்ஸ், இந்த பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரியில் அந்த CIA ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த CIA ரெக்கார்ட்ஸில் குறிப்பாக இந்த கோல்டு வார் சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் CIA ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்ஸ், அவங்க பண்ண கவர்ட் ரகசிய ஆபரேஷன் சம்பந்தமான ரகசிய ஆவணங்கள்லாம் கிடைக்குது. அதுல 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில போர் நடந்தப்போ அதுல அமெரிக்காவுடைய தலையீடு, அமெரிக்காவுடைய அந்த பின்னணி எப்படி இருந்தது அப்படின்னு CIA டாக்குமெண்ட் சொல்லுது. இதுதான் இப்போ உண்மையிலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த CIA டாக்குமெண்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த
போருக்கு காரணமே அமெரிக்கா தான் அப்படின்னு இப்போ வந்து அம்பலமாயிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக பார்ப்போம். இது எல்லாமே அந்த ரகசிய ஆவணத்தில் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். மொதல் விஷயம், 1962க்கு முன்பாக இப்போ இந்த ஒரு ஆப்ரேஷன்ஸுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த ஆப்ரேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்தியாவும் சைனாவும் ஒன்றா இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வரணும். அப்போது 2 பேருக்கும் ஒரு போர் வெடிக்கணும். அந்த போர் வெடிக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இன்னும் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 1962 காலகட்டத்தில் இந்த கோல்டு வார் வந்து மிக தீவிரமாக போய் கொண்டிருந்த போது, இந்த உலக நாடுகளே சோவியத் பக்கம் யாரு, அமெரிக்கா பக்கம் யாரு அப்படின்னு பிரிஞ்சு நின்னப்போ, இந்தியா வந்து நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து யாரோட அணி சேரா நாடுகள், நாங்கள் யாரோடையும் அணி சேர மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் மிக முக்கியமான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டே அமெரிக்கா இதை செய்யறதுக்கு. அமெரிக்கா என்ன செஞ்சது அப்படிங்கிறத பார்ப்போம். மொதல் விஷயம், அந்த 1962க்கு முன்பாக சைனாக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது வந்து திபெத். இந்த திபெத்தை வந்து இப்போவும் வந்து சைனீஸ் ஆக்குபைடு திபெத் அப்படின்னு தான் வந்து திபெத்தில் வந்து பூர்வக்குடிகளாக இருந்து இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய திபெத்தியர்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, எங்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி எங்களை வந்து வெளியேற்றி இருக்கிறது சைனா. திபெத் வந்து இப்போ வந்து ஒரு அடக்குமுறையின் கீழ் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து அவங்க எப்போவுமே வந்து சொல்லுவாங்க. இப்போது அதே மாதிரியான விஷயம்தான் 1962க்கு முன்பாக அப்போ இருந்த அந்த போர் மேகங்கள் திபெத்தை சுற்றி பீஜிங்கோடைய அந்த மைண்டில் வந்து முழுக்க திபெத் 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 அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் உள்ளிட்ட அந்த விஷயங்கள் தான் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில் இந்த திபெத் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து வந்து வைக்கப்படுது. இங்கே சைனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிகர் ஆகிறாங்க. அப்போ வந்து திபெத் வந்து ஆதரிப்பதற்கான ஒரு நிலையை நோக்கி இந்தியா போகுது, ஏன் போகுது உள்ளிட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து சைனாவோட மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ தான் கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, இது 1960க்கு முன்பாக. ஆனால் 1950லேயே நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை நோக்கி இந்தியா வந்து எடுத்துருச்சு. யார் கூடயும் நாங்கள் அணி சேர மாட்டோம், சோவியத்தோடையும் சேர மாட்டோம், அமெரிக்காவுக்கு கூடயும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்ட்டு. இப்போது இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த அமெரிக்காவையும் குறைச்சலுக்கு உள்ளாக்கிடுச்சு. அதே மாதிரி வெளியுறவு கொள்கையில் திபெத் சம்பந்தமாக இந்தியா வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ட்ரிகரை வந்து ஏற்படுத்திடுச்சு சைனாக்கு. இப்போ இதில் எங்கே முக்கியமான ஒரு திருப்பம் வருதுன்னா, 1959 வந்து ஒரு திருப்பம் வருது. அப்போ தான் அந்த திபெத்தியோடைய தலைவராக இருக்கக்கூடிய தலாய் லாமா இப்போ இந்தியாவில் இருக்கார் இல்லையா, அப்போ வந்து அவர் 1959 திபெத்திலிருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து அடைக்கலமாக வருகிறார். ஸோ இப்போ இந்த அடைக்கலமாக வந்தோடனே ஓகே இதுதான் சான்ஸு, இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கிடணும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா தான் இவங்க 2 பேரும் வந்து சோவியத்தோட சேராமல் இருப்பாங்க. இந்தியாவும் சரி சைனாவும் சரி சோவியத்தோட சேராமல் இருக்கும். இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ கோல்டு வாரில் நாமளும் ரஷ்யாவும் அடிச்சுட்டு இருப்போம். ரஷ்யாவுக்கு எந்த உதவி கிடைக்கலாம், நாம் ரஷ்யாவை ஜெயிக்க முடியும். இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிஏஏ 2 விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று திபெத்தில் இருக்கக்கூடிய கொரில்லா ஃபோர்ஸ். திபெத்துக்குள்ள கொரில்லா இராணுவத்தை, கொரில்லா படை வீரர்கள் மூலியமா இந்த சிஏஏ அவங்களுடைய உதவியோட சைனா வீரர்களை நோக்கி வந்து தாக்குதல் நடத்த வைக்கிறாங்க. அப்போ சைனா இது எப்படி நினைச்சுக்குது அப்படின்னா, இந்தியா தான் இந்த திபெத்தில் இருக்கக்கூடிய கொரில்லா படைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வெப்பன் கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்க நம்ம ஆர்மி மேலே தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இவங்களுக்கு வந்து ஏற்படுத்திடுது. யாருக்கு? சைனாக்கு. அடுத்தபடியாக இந்த பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகளை செய்கிறது அமெரிக்கா. அது இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கானுங்க. இதன் மூலியமா என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பது. பாகிஸ்தானுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆயுதங்கள் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அப்போ பாகிஸ்தான் நம்மளை தாக்குவதற்கான வேலையை வந்து செய்வாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்துருக்கிறதால மிக பலமாகவும் இருக்காங்க. ஸோ அதனால நமக்கு ஒரு நெருக்கடி, யாருக்கு? நம்மளுடைய டெல்லிக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடியை வந்து தருது இந்த சிஐஏ. ஸோ சிஐஏவுடைய திட்டம் தான் திபெத்தில் வந்து கொரில்லா படைகளை வந்து ஏவி அதன் மூலியமா வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறதும், பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி செய்யுங்க அப்படிங்கிறதும் சிஐஏ பிளாட் தான். ஸோ இப்போ இது 2த்தையும் செஞ்சது மூலிமா 2 அரசாங்கங்களுக்குமே ஒரு அழுத்தம் வந்து கொடுத்தாச்சு. மிகப்பெரிய அழுத்தம் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் யுஎஸ் உடைய ஒரு அம்பாசிடர் ஜான் கெனெத் கால்பிரித் அப்படிங்கிற ஒரு அம்பாசிடர்
இந்த நபர் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்தியாவுடைய நரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறான். இந்தியாவுக்கு சைனா தான் எதிரி, சீனர்கள் வந்து இந்தியாவை வெறுக்கிறார்கள், இந்தியாவை வந்து முழுமையாக அழிக்க வேண்டும் என நினைக்கிறது சைனா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காக்னிட்டிவ் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உளவில் ரீதியாக ஒரு போர் செய்வது அப்படின்னு. ஸோ இந்த நபர் வந்து இந்தியாவுக்கான நரேட்டிவ் இதுதான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போது 1962 முன்னாடி இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது, இந்த காக்னேட்டிவ் வார்ஃபேர் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப புதிதான வார்த்தைகள். அப்போ பெரிய அளவுக்கு வந்து யாருக்கும் வந்து தெரியாத ஒரு விஷயம். ஆனால் அப்போவே இவங்க அது எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட் ஆகி ஸோ இந்தியாவோட எதிரி சைனா அப்படின்ட்டு வந்து இந்தியர்களுடைய மனநிலையும் முழுக்க முழுக்க வந்து கட்டமைக்கிறாங்க இந்த பத்திரிகைகள், அதிகாரிகள், பல்வேறு விஷயங்களின் மூலியமாக. அப்போதான் 1962 ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கொதிப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த கொதிப்பான சூழல் ஏற்பட்ட பிறகுதான் சைனாவுடைய பீஜிங் அரசாங்கம் முடிவு செய்கிறது, சரி நம்ம வந்து இந்தியா மீது போர் தொடுப்போம். ஏன்னா வந்து திபெத்தில் வந்து அவங்க கொரில்லா படையை வச்சு நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஃபாரின் பாலிசியில் வந்து இந்த மாதிரியான திபெத்தை நோக்கி பல முக்கியமான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்கா செட் பண்ண நரேட்டிவுக்கு இவங்க சைனா வந்து விழுது. அவங்களாம் நம்மளை எதிரிகள் நினைக்கிறாங்க, எதிரி நினச்சிட்டாங்கன்னா அவங்க நம்ம மேலே எப்போ வேணால் தாக்குதல் நடத்தலாம். ஸோ அவங்க தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக நம்ம தாக்குதல் நடத்திடணும் அப்படின்ட்டு அந்த கட்டமைப்பு வந்து உருவாது. ஸோ 1962 போர் வந்து நடக்குது. இந்த போரில் முழுக்க ஒரு அன்பிரிப்பேர்ட்னஸாக தான் இந்தியா இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, பல்வேறு நிலைகளில் பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அது நம்ம தனியாக ஒரு நாள் வந்து இந்த 1962 என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தனியாக வந்து அலசுவோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1962 இந்த இந்தியா சைனா வாரில் இந்தியா வந்து தோற்றது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஏ டாக்குமெண்ட்ல எந்த அளவுக்கு ஒரு வஞ்சகத்தோடு இந்த நபர்கள் இருக்காங்க பாருங்க. நாம் நினைத்ததை காட்டிலும் அதிகமான பலனை நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்ல வந்து எழுதுறானுங்க. நான் ஏற்கனவே இதுக்கு முன்பாக சிஏ சம்பந்தமாக ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் வந்து இந்தியா ஆஃப்டர் ராஜீவ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை சிஏ ரெடி பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ராஜீவ்காந்தி இறந்த பிறகு இந்தியா எப்படி இருக்கும்னு ராஜீவ்காந்தி சாவறதுக்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணது தான் இந்த சிஏஏ அப்படிங்கிற இந்த நாசக்கார உளவு அமைப்பு. இப்போ அந்த உளவு அமைப்பு நாம் நினச்சதை விட இப்போ நாம் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு பாருங்கள், சைனா வந்து இந்தியாவை போரில் வந்து வீழ்த்தி விட்டது அப்படின்னு. அதன் தொடர்ச்சியாக இவங்களுக்கு எங்கே அந்த வெற்றி கிடைக்குது அப்படின்னா, அப்போ நம்மளுடைய பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த போரில் நாம் தோற்ற பிறகு அமெரிக்கா கிட்டேயே வந்து ஆயுத உதவி வாங்குறார். ஸோ வாஷிங்டன் வந்து குஷியாயிடுது. ஸோ அந்த சிஏஏவுடைய ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எந்த அணிலும் நாங்கள் இருக்க மாட்டோம், அணி சாரா நாடுகளில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்தியா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆயுத உதவி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இது நம்மளுடைய வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிஐஏ அப்படிங்கிற இந்த நாசக்கார உளவு அமைப்பு எந்த எல்லைக்கு போகும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் எவ்வளவு பெரிய சேதம், 2 பக்கத்துலேயும் எவ்வளவு உயிரிழப்புகள், நம்மளுடைய இராணுவத்திற்கு எத்தகைய ஒரு பாதிப்பு, நம்மளுடைய இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், இந்த அத்தனை கொடூரங்களுக்கும் சாட்சியாக காரணமாக இருந்தது சிஐஏ என்கிற இந்த உளவு அமைப்பு தான். இது அவர்களுடைய ஒரு டாக்குமெண்ட் மூலியமாகவே இப்போ வந்து வெளியாகிருக்கு. ஸோ இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இதே அமெரிக்கா தான் இப்போது பங்களாதேஷில் உட்காந்துக்கிட்டு வேலைகளை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ 3 ஃப்ரண்ட் வார் வரும் அப்படிங்கிற சூழல் வந்து ஏற்கனவே இந்தியாவை நோக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ மீண்டும் இதை செய்யறதுக்கான பணிகளை அமெரிக்கா செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க எந்த திட்டத்தை நோக்கி நகர்றாங்கங்கிறது மிக தெளிவாக தெரியுது. அதில் வங்கதேசம் அப்படிங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் மூலிமா அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. இதை இவங்க இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கான ரீசன் அவங்களுக்கு என்னென்னா SCO சப்மிட். அந்த SCO சப்மிட்டில் ரஷ்யாவுடைய அதிபர் புதின், சைனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங், நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் 3 பேரும் அந்த காமிச்ச அந்த சால்டாரிட்டி, அந்த நட்பு இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே அமெரிக்காவை வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் இந்த மாதிரியான ஒரு குற்றக்குழப்பத்தில் ஈடுபடணும் அப்படின்னு மிக நிச்சயமாக
அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு மிக நிச்சயமாக திட்டமிடும். அந்த திட்டம் இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து நம்மளுடைய உளவு அமைப்பு, குறிப்பாக நம்மளுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ரா இது எல்லாத்தையுமே மேற்பார்வை செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து மிக தெளிவாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பழைய இந்தியா என்று நினைத்து கொண்டு இந்த அமெரிக்கா ஆட்டம் போடும் பட்சத்தில் அவர்களுடைய கொட்டத்தை எப்படி அடக்க வேண்டும் அப்படிங்கிறதும், குறிப்பாக இப்போ இந்த டேரிஃப் போட்டு நான் வந்து 50% போடுவேன் 60% போடுவேன்னு சொல்லிட்டு பண்ண ஒன்றுமே எடுபடலை. இவங்களுடைய பருப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே வேகவே இல்லை, ஒன்றுமே இவங்களால் கிழிக்க முடியல அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க ஏதாவது பண்ணாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பதிவோட இறுதியாக இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்மளுடைய இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகளும் இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த செய்தியை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். இது வந்து நம்மளுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் எமினன்ட் சிட்டிசன்ஸ் 272 பேர், அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 ஃபார்மர் ஜட்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து 123 பியூரோக்ராட்ஸ், 133 ரிட்டையர்டு ஆர்மி ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ், கிட்டத்தட்ட 133 பேர். அவங்க தான் வந்து இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாப் யூசிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பஞ்சிங் பேக்ஸ். உங்களுடைய அரசியலுக்காக அரசமைப்பு ஒரு ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தயவு செய்து வந்து அழுத்தாதீங்க, தயவு செய்து வந்து அது வந்து உங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, த அசால்ட் ஆன் நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ். நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த அரசமைப்பை காப்பாற்றக்கூடிய அந்த அரசமைப்புக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் தாக்குதல் நடத்துவது மூலியமாக அதன் மீது தேவையில்லாத பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலியமா இதன் மீதான நம்பிக்கை மக்களுக்கு போகும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இவங்க எல்லாருமே அரசாங்க கட்டமைப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காலத்தில் வந்து இருந்தவங்க. இவங்களுக்கு மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியும். மக்களிடம் சென்று சேரக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரியான ஒரு விளைவை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த விளைவு ஏற்படுத்தக்கூடிய அச்சம்தான் இவர்களை வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ராகுல் காந்திக்கு அகைன்ஸ்டா ஒரு அறிக்கையை வந்து வெளியிட காரணமாக அமைந்திருக்கிறது. இதில் அவங்க 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, எலெக்ஷன் கமிஷன் மீது தொடர்ச்சியான பொய் புகார் சொல்லி அப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலுமே விலைக்கு தான் வாங்கப்படுதா, அப்ப இந்தியாவில் தேர்தல் எல்லாமே வந்து ஒழுங்கா நடக்கலையா, அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் இங்க வரலையா, மக்கள் தேர்ந்தெடுக்காத யாரோ தான் இங்க ஆட்சியாளர்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடும். உண்மையிலேயே அந்த விமர்சனம் அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் இன்னமும் நீதிமன்றங்கள் இருக்கு. நீதிமன்றத்தின் மூலியமாக தெளிவு பெற்று தண்டனை பெறுவதற்கான வழிவகையும் இங்கேயே இருக்கு. ஆனா அதெல்லாம் செய்யாம வெறும் வந்து இந்த அலிகேஷன்ஸை மட்டும் பத்திரிகைகளுக்கு மத்தியில் சோஷியல் மீடியாவில் வந்து பரப்புறது மூலிமா மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2வது எஸ்ஐஆர் தொடர்பானது. எஸ்ஐஆர் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து தமிழகத்திலே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இதை எப்படி விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு ரொட்டீனான ப்ராக்டிஸ், அதாவது வாக்காளர் திருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டீனான ப்ராக்டிஸ். இதுக்கு முன்னாடி 2002 நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ ரொட்டீனான ப்ராக்டிஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதையும் வந்து கேள்வி கேட்பதன் மூலியமா ஸோ வந்து இந்த மக்களுக்கு இந்த ஸ்தாபனங்களின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதுக்கப்புறம் வந்து தேர்தல் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஏன்னா மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் அப்படிங்கிறது நிலைத்திருக்கும். எப்போ அந்த மக்களுக்கு தேர்தல் மீதான நம்பிக்கை குலைகிறதோ அந்த நாடும் குலைந்துவிடும். அதற்கு ரொம்ப தெளிவான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து வங்கதேசமாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா இருக்கலாம், நேபாளா இருக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த ஜென்சி அப்படிங்கிற பேரில் திடீர்னு ராத்திரியாக விழுந்தடிச்சு உருவாகக்கூடிய இந்த புரட்சியாளர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க மைண்டில் கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து அரசியல்வாதிகள் சரியில்லை, ஏன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை, நம்மளால் தேர்ந்தெடுக்கவே முடியல அப்படிங்கிற அந்த மனநிலை தான். அந்த மனநிலையை இந்தியர்கள் மீது திணிக்காதீர்கள், இந்தியர்களுக்கு ஏற்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரிகளுடைய கன்சர்ன்ஸாக இருக்குது. நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையும் அதுதான். பிரதான எதிர்க்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நியாயமான ஒரு விமர்சனங்களை வைக்கவும்
குற்றச்சாட்டுகளை வைக்கவும் மக்களுக்காக பேசவும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் இந்த அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய அமைப்புகள் மீது நாட்டை எந்த தூண்கள்லாம் பாதுகாத்து நிற்கிறதோ அந்த தூண்களின் மீதே ஒரு தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டுடைய ஸ்திரத்தன்மைக்கே அது பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது, புகாராகவும் இருக்கிறது. இந்த விமர்சனத்தில் நியாயம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதனால இதை வரும் காலங்களில் அரசியல் ரீதியாக எந்த ஒரு விமர்சனம் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் போது மிகவும் கண்ணியத்துடனும் மிகவும் தெளிவுடனும் கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம பார்க்கிறோம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.